இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 5 காயம் வரம் பெற்ற தந்தை பியோவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 36 முறை ஜெபமாலை ஒப்பு கொடுப்பாராம். இறந்த ஆன்மாக்களுக்காக நிறைய ஜெபிப்பாராம். அப்படி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர் முன் ஒரு நபர் தோன்றி, என் பெயர் பியேத்ரே தி மௌரோ, எனது தந்தையின் பெயர் நிக்கோலா, என்னை பிரேகோகோ என்று அழைப்பர். நான் இதே ஆசிரமத்தில் 1908 ஆண்டு செப்டம்பர் 18 நாள் 4வது அறையில் மரித்து போனேன். அப்பொழுது இந்த இடம் ஏழைகளின் விடுதியாயிருந்தது. எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததனால், மேலும் குடிப்பழக்கம் இருந்ததினால் மிகுந்த போதையில் புகைப்பிடித்துக் கொண்டே எனது படுக்கையில் படுத்தேன். அப்பொழுது அந்த படுக்கையில் தீ பற்றி, அந்த அறையே தீ பற்றி நான் இறந்து போனேன். என்னுடைய ஆன்மாவுக்காக ஒரே ஒரு திருப்பலியை ஒப்புக் கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாராம். அதன் பிறகு தந்தை பியோ அந்த விவரங்களை தன்னுடைய ஒரு தாளில் எழுதி தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்த மற்ற குருவானவரிடம் கொடுத்து, இந்த ஆன்மா எனக்கு காட்சி அளித்து ஜெப உதவி கேட்டார்கள், ஒரு திருப்பலி இந்த ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாராம். அந்த குருவானவர், தந்தை பியோ உண்மையிலேயே உண்மை சொல்கிறாரா அல்லது இது கப்சா அடிக்கிறாரா என்னன்னு தெரியலையே என்று சொல்லி அதை அவர் உறுதிப்படுத்துவதற்காக அங்கு இருந்த வயசான ஒரு பங்கு தந்தையிடம் சென்று, இந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு ஏழைகள் தங்கக்கூடிய விடுதி இருந்ததா, அந்த இடத்தில் இப்படிப்பட்ட நபர் இறந்து போனாரா என்று சொல்லி, அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்ததினால் அங்கு இருந்த இறப்பு சான்றிதழை எடுத்து பார்த்த பொழுது, அன்புக்குரியவர்களே, அந்த குருவானவருக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. இதே நபர் இதே தேதியில் அவர் இறந்து போனதை இறப்பு சான்றிதழில் டெத் ரெஜிஸ்டரில் எழுதப்பட்டிருந்ததை கண்டு அந்த குருவானவர் ஆச்சரியமாய் தந்தை பியோவுடைய ஜெப வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டாராம். ஒரே ஒரு திருப்பலிக்காக அந்த ஆன்மா இவ்வளவு கேட்டதென்றால், அந்த ஒரே திருப்பலிக்காக இன்றைக்கு எத்தனை ஆன்மாக்கள் நம்மிடம் உதவி கேட்பார்கள் என்பதை உணர்ந்து, தந்தை பியோவை போல நாம் தொடர்ந்து இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. அன்புக்குரியவர்களே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஜெபமாலையை பற்றி நான் சொல்லும் பொழுது அநேக நபர்கள் அதை கண்டு கழித்திருக்கிறார்கள், பயன்பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். எனவே இந்த மாதத்தில் என்னுடைய சொந்த பக்தி முயற்சியான இந்த 53 ஜெபமாலையை, அருள் நிறைந்த மரியை சொல்லும் பொழுது 53 ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுங்கள். ஆன்மாக்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் 53 ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. எனவே அன்பு நெஞ்சங்களே, தொடர்ந்து ஜெபிப்போம். இறந்த ஆன்மாக்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து விண்ணகம் அனுப்புவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.